இந்த பூமியில் சக மனிதனாக பிறந்துட்டாவே போதும், இன்பமும் வரும் துன்பமும் வரும். இது சமமாக எடுத்து நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க. சரி, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்னங்க பார்க்க போகிறோம், அதாவது துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த சுவாமி படங்களை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல கல்வி, அறிவு, பணம், பேர், புகழ், திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்கும். அதே போல் எந்தெந்த சுவாமி படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, எதற்காக செய்யக்கூடாது, அதே போல் பூஜை அறையில் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா, அதே போல் இறந்தவங்களுடைய புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா, பரிகாரங்கள் என்ன, பூஜைகள் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் பல விஷயங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம பேச போகிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரியா? பல சுவாரஸ்யங்கள் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளில் 7வது ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அதே போல் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி. அதாவது துலாம்னா யார்? தராசு, சமநிலையானவங்க, அதாவது நீதிக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த 12 ராசிகளில் நீதியும் நேர்மையும் இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தான். எதுவுமே சமமாக பார்க்கணும். அதாவது இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சமமாக பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த ஆற்றல் உடையவங்களும் இவங்க தாங்க. இதுதான் இவங்களுடைய தத்துவமும் கூட. அதே போல் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கல்வி ஞானம் உடையவங்க, ஆளுமை திறன் கொண்டவங்க, அதே போல் ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்காரங்க என்றைக்குமே வாழ்க்கையில் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த 12 ராசியில் நான் அடித்து சொல்கிறேன், உண்மைக்கும் நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க தான். இது உண்மைனா துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நேர்மையை விரும்பக்கூடியவங்க, மற்றவங்க நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறாங்கன்னா அவங்களும் நம்மக்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிறவங்க நேர்மை இல்லைன்னா விலகி போகக்கூடியவங்களும் இவங்க தாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீதிக்கு கட்டுப்பட்டவங்க, நீதிபதியாக இருக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, ஒருத்தர் மேலே அன்பு அக்கறை அதிகமாக செலுத்தக்கூடியவங்களும் இவங்க தாங்க. சாந்தமான பேச்சு, அந்த சாந்தமான பேச்சியால் மற்றவங்களை கவரும் தன்மையும் உடையவங்க, அழகு நிறைஞ்சவங்க. பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் அழகுத்துறை, கலை, இசை, நாடகம், அலங்காரம் செய்கிறது இதில் எல்லாத்துலேயுமே இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நல்ல பேச்சுத்திறன் உடையவங்க, நட்பு குணம் உடையவங்க, நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்க, ஒற்றுமையாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க. அதே போல் நீதியும் ஒழுக்கமும் ரொம்பவே கடைப்பிடிக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. சமூகத்தில் மதிப்பு கிடைக்க நினைக்கக்கூடியவங்க, ஆர்வம் உடையவங்க, சந்தோஷம் தரக்கூடியவங்க, காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை இதில் எல்லாத்திலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, குடும்பத்து மீது நல்ல பாசம் வைக்கக்கூடியவங்க. இந்த 12 ராசிகளில் இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க. ஆனால் இவங்களுக்கு பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில நேரத்தில் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்பவே சிரமப்படுவாங்க. இது இவங்களுடைய பலவீனம். அதே போல் மற்றவங்க பேச்சை ரொம்ப அதிகமாக நம்பக்கூடியவங்களும் இவங்க தாங்க. அதனாலே பல பேர் இடத்துல இவங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. உண்மைனா துலாம் ராசி அன்பர்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் உங்களுடைய மைனஸ் மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, ரொம்பவே ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க. அதுக்காக எவ்வளவு செலவானாலும் சரி, கையில் இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் செலவு பண்ணி போடுவீங்க. சில நேரத்தில் ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப கற்பனையாகவும் வாழக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க.
அதனால் துலாம் ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலவீனமும் இதுதாங்க. துலாம் ராசிக்காருக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வராருங்க. அப்போ சுக்கிர பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாருனாவே சொல்லவே வேணாம். செல்வமும் கொடுக்குறாரு, ஆடம்பரத்தை கொடுக்குறாரு, அழகு, கலை, கல்வி, காதல், வாழ்க்கை, திருமணம், வண்டி, வாகனம், வீடு, சுக வாழ்வு, கணவன் மனைவி அன்யோன்யம், இது எல்லாமே யார் கொடுக்குறாங்க? சுக்கிர பகவான் தான் கொடுக்குறாரு. அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் தான் அதிபதியாக இருக்கிறாரு. அதே இந்த சுக்கிர பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல இடத்துல இருந்தார்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பணம் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷமான வாழ்க்கை, அதே போல் வண்டி, வாகனம், வீடு, இன்பம் எல்லாமே உண்டுங்க. இது எல்லாமே கிடைக்கும். அதே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் சரியான இடத்துல இல்லாமல் இருந்தார்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம் தாமதமாக ஏற்படும். அதே போல் கணவன் மனைவியிடையே சண்டை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். வீட்டில் ஒரு பக்கம் வருமானம் அதிகமாக இருந்தாலும் செலவு ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சொல்லப்போனால் கணவன் மனைவி சொத்து பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உடல் நலத்துலேயும் பாதிப்பு ஏற்படும். இது எல்லாமே சுக்கிர பகவான் சரியான இடத்துல இல்லைன்னா கண்டிப்பாக இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்படி இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் பூஜை அறையில் எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக பூஜை அறையை பற்றி நம்ம பேசலாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. அதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி பாடுறா, வீட்டை கட்டி பாடுறா அப்படின்னு பல மொழியை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியும் மீறி இன்றைக்கி வீடு கட்டுறாங்கன்னா, வீட்டில் ஹோம் தியேட்டர் வைக்கிறாங்க, நீச்சல் குளம் வைக்கிறாங்க, நிறைய வசதியோடு வீடு கட்டுறாங்க. ஆனால் பூஜை அறை, அந்த கடவுளுக்குன்னு நீ என்ன இடம் ஒதுக்கியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இடமே ஒதுக்கிறது கிடையாது. அப்படியும் சில பேர் இடம் ஒதுக்குனாங்கன்னா சின்னதாக ஒரு இடத்த ஒதுக்குறாங்க. பொதுவாக நம்ம ஒரு வீடுன்னு கட்டுறோங்கனாவே இந்த வீட்டில் கடவுளுக்குன்னு ஒரு இடத்த நம்ம ஒதுக்கி கட்டணும். தெய்வங்களுடைய அருள் சக்தி நம்மளுக்கு கிடைக்குங்க. சில பேர் சொல்லலாம், நாங்களே ஏற்கனவே வாடகை வீட்டில் இருக்கிறோம், இருக்கிறதே 2 ரூம்பு, இந்த 2 ரூமில் நாங்கள் எங்கே வந்து பூஜை ஏரியை வச்சு நாங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அதை இன்றைக்கி சென்னை போன்ற மாநகரங்களில் எப்படி வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் அங்கே இருந்தாலும் சாமி மேலே பக்தியாக இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிற இடத்துல பூஜை அறை, அதாவது சுவாமிக்குன்னு சின்னதாக இடம் ஒதுக்கி கூட வழிபாடு செய்கிறாங்க. சில பெண்மணிகள்லாம் பார்த்துருக்குறேங்க, சமையல் ரூமில் சின்னதாக ஒரு இடம் ஒதுக்கி ஃபோட்டோஸை வந்து சுவத்தில் மாட்டி ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரெடிமேடு பூஜை அறைகளும் இன்றைக்கி இருக்குது. சரி, விஷயத்துக்கு வரலாம். அப்படி இருக்க காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் எந்த சுவாமி படங்களை வச்சு வழிபாடு செய்யணும்? சில பேர் கேட்கலாம், நாங்கள்லாம் பரம்பரையாக எங்கள் வீட்டு பூஜை அறையில் இன்ன வரைக்குமே எங்கள் தாத்தா பாட்டி வழிபாடு செஞ்ச புகைப்படங்கள், சுவாமி படங்கள், விக்கிரகங்களை வச்சு நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் வச்சு வழிபாடு செய்கிறது தவறே கிடையாது. அதே போல் பூஜை அறையில் எந்த காரணத்தை கொண்டும் பழைய புகைப்படங்கள் சேதாரம் அடைஞ்சு இருக்கக்கூடாது, கண்ணாடிகள் உடைந்திருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் சேதாரம் அடைஞ்சிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு, குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அது ஆகாது. அதனால் உடைஞ்ச புகைப்படங்கள், விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுப்படுக்கையில் நீங்கள் விட்டுட்டு ஒரு கற்பூரம் ஏந்தி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு 100% ஆகவே ஆகாது. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பூஜை அறையை குறிப்பாக கிழக்க பார்த்த மாதிரி வைக்கிறது மிகவும் சிறந்ததுங்க. அதே போல் தெற்கு வேண்டாம், மேற்கு, வடக்கு, கிழக்கு இந்த 3 திசையில் வச்சு வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் தெற்கை பார்த்து வச்சு வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். குறிப்பாக தெற்கு திசை தட்சிணாமூர்த்தியும் நடராஜ பெருமானையும் வைத்து வழிபாடு செய்கிறதுக்கான திசையாக இருக்குது. அதனால் அந்த திசையில் வச்சு வழிபாடு செய்கிறது உகந்தது கிடையாது. அதே போல் நீங்கள் தட்சிணாமூர்த்தியும் நடராஜ பெருமானையும் வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெரியவங்க அந்த காலகட்டத்தில் வீடு கட்டினாங்கன்னாவே
கிரகப்பிரவேசம் செய்வாங்க, பால் பொங்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடுன்னு கட்டிட்டாவா சுவாமி படம் எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்குவாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவாமி படம் தான். அந்த 5 தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலையாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் இருக்கிறாருங்க. அப்போ ஒரு வீட்டு பூஜை அறையில் ஒரு வீட்டில் விநாயக பெருமான் இருக்கிறார் அப்படின்னாவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளையும் வேரோடு நீக்கிடுவார். அப்போ வாழ்க்கையில் நாம் கேட்கிற எல்லா நலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விநாயக பெருமான் அந்த இடத்துல இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், வினைகளை நீக்கிட்டாவே போதுமே அந்த வீட்டில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால தான் விநாயக பெருமான் நடுநிலையாக இருக்கிறார். அடுத்ததாக விநாயகருக்கு பக்கத்தில் 2 தெய்வங்கள் இருக்குது. அதாவது இடது புறத்தில் சரஸ்வதி தாயார், வலது புறத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அப்போ சரஸ்வதி தாயார் என்ன செய்கிறாங்க, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல அறிவு, நல்ல ஞானம், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, படிப்பு, நல்ல வித்தைகள் இது எல்லாத்தையும் தரக்கூடியவர்களாக சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க. அப்போ நல்ல அறிவு இருந்தாவே போதும் தானே, நல்ல வேலையும் நல்ல திறனும் செய்ய முடியும் தானே. சரி, அப்படி நல்ல வேலை செஞ்சால் மட்டும் போதுமா? செல்வம் வரணுமா இல்லையா? அப்போ செல்வம் வரணும்னா யார் இருக்கிறாங்க? பக்கத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அப்போ மகாலட்சுமி தாயார் இருக்கும்போது அந்த செல்வம் இந்த செல்வம்லாம் கிடையாதுங்க. அனைத்து வகையான செல்வங்களையும் அருளக்கூடிய அம்பாளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. இதை நல்லா கேட்டுக்காங்க. அதாவது இந்த செல்வம்லாம் இல்லைப்பா, அனைத்து செல்வங்களையும் அருளக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்ததாக யார் இருக்கிறாங்க? கடைசியில் 2 பேர் இருக்கிறாங்க. யாருப்பா? அதாவது ஒரு பக்கம் மாமனார், ஒரு பக்கம் மருமகன் வெங்கடாஜலபதியாரும் முருகப்பெருமானும் இருக்கிறாங்க. சரி, வெங்கடாஜலபதியார் என்ன செய்கிறாரு? ஒரு குடும்பத்தில் அதாவது குடும்ப பாசம், அன்பு, ஒற்றுமை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் தரக்கூடிய இடத்துல வெங்கடாஜலபதியார் இருக்கிறார். அதாவது ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சந்தோஷமான வாழ்க்கையை அருளக்கூடிய இடத்துல பெருமாள் இருக்கிறார். சரி, அடுத்ததாக யார் இருக்கிறாரு? அதாவது கடைசியாக முருகப்பெருமான் இருக்கிறார். அதாவது உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருக்கா? துன்பமாக இருக்கா? கவலைப்படாத. அதாவது இந்த திருவடியை நீ பிடிச்சிக்கினாவே போதும், உனக்கு எல்லா நலன்களையும் தருவார். யார்? நீ எப்பேற்பட்ட எதிரியாக இருக்கட்டும் உனக்கிட்ட, அவன் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, அவனை அடித்து தூள் பண்ணி வேல் கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய நம்மளுடைய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் இருக்கிறார். அப்போ கந்த கடவுள் இருக்கும்போது நீ அஞ்சாதே அப்படின்னு உனக்கு தைரியத்தை கொடுத்து வெற்றி என்ற பரிசை உனக்கு வழங்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார். நல்லா புரிஞ்சுதுங்களா? அப்போ விநாயகர் இருந்தால் வினைகள் அனைத்தும் தீர்க்கிறாங்க, சரஸ்வதி தாயார் கல்வி அறிவு கொடுக்குறாங்க, மகாலட்சுமி தாயார் அனைத்து செல்வங்களையும் கொடுக்குறாங்க. அதே போல் வெங்கடாஜலபதியார் குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி பாசம், அன்பு இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. முருகன் உனக்கு குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்துலையும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்பம் துன்பம் எல்லாத்தையும் வேல் கொண்டு நீக்கி உனக்கு இன்பத்தை கொடுக்கிறார். அப்போ ஒரு வீட்டில் இந்த 5 தெய்வங்கள் இருந்தாவே அந்த வீட்டில் எல்லா வளமும் பெற்ற வீடாக இது விளங்கும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வீட்டு பூஜை அறையில் புதுசாக வீடு கட்டினாவே இந்த 5 தெய்வங்கள் கொண்ட புகைப்படத்தை தான் முதல்ல வைக்குவாங்க. சரி, சில பேர் நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த ஃபோட்டோ தான் இருக்கணுமா? எனக்கு தனிப்பட்ட முறையில் திருப்பதி வெங்கடாஜலபதியார் எனக்கு பிடிக்கும், சிவபெருமான் எனக்கு பிடிக்கும், ஆஞ்சநேயரை பிடிக்கும், ஏன் அவங்கள வச்சு நான் வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். 100% நீங்கள் அந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். சில பேர் கேட்கலாம், ஐயப்பனை ஆஞ்சநேயரெல்லாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் எனக்கு பிடிக்குமே அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஆஞ்சநேயரோ ஐயப்ப பெருமானும் இவர்கள் அனைவரும் தெய்வங்கள் தான். அதனால் இவங்களையும் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். இவங்க பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறவங்க தான். ஆனால் நாம் வீட்டில் நாம் சுத்தபத்தமாக இருக்கணும். குறிப்பாக பூஜை அறையில் நீங்கள் இந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யும்போது பூஜை அறைக்கு நீங்கள்
டோர் வச்சுருக்கணும். அதாவது பூஜை அறையில் டோர் எப்பவுமே சாத்தி இருக்கணும். நீங்கள் சாத்தி வச்சு வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்தது. ஏன்னா ஒரு வீடுன்னு இருக்கும்போது பூஜை அறையில் நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான், பூஜை அறையை பார்ப்பான், உள்ளே போய் பார்க்குவாங்க. சரி, அதனால் நீங்கள் பூஜை அறையின்னு ஒன்று வச்சிங்கன்னா கண்டிப்பாக கதவு ஒன்று வச்சு பூஜை அறையை மூடி வையுங்க. அப்படி மூடி வைக்கும்போது நீங்கள் ஆஞ்சநேயரை வைத்தும் வழிபாடு செய்யலாம், ஐயப்பனை வச்சும் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை குறிப்பாக வச்சு வழிபாடு செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்குறது உகந்தது. ஏன்னா சுக்கிர பகவானுக்கு தெய்வமாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட செல்வமும் பணமும் பேர் புகழ் வீடு வண்டி வாகனங்கள் அதே போல் நிலம் கல்வி இது எல்லாத்தையும் அருளக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்குறது தவிர்க்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்ததாக துர்க்கையம்மனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பீங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல் பெண்களுக்கு பாக்கியம் தரக்கூடியவர்களாக இந்த துர்க்கையம்மனும் பரமேஸ்வரி இருக்கிறதுனால துலாம் ராசி பெண்கள் துர்க்கையம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்பவே உகந்ததுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அதாவது துலாம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல கல்வி அறிவு வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாத்தையுமே அருளக்கூடியவர்களாக முருகப்பெருமான் இருக்கிறாருங்க. அதனால் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்கிறது ரொம்பவே உகந்தது. ஆக மொத்தத்தில் மகாலட்சுமி தாயார் துர்க்கையம்மன் முருகப்பெருமானை முக்கியமாக நீங்கள் வழிபாடு செய்யும்போது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் செல்வம் அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறேன். அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் இப்போ எங்களுக்கு கேள்வி கேட்கலாம், அப்போ நாங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக குலதெய்வம் அப்படின்றது ஒரு குடும்பத்தோடைய தெய்வமாக விளங்குது, சரிங்களா? அதாவது குலதெய்வத்தை தான் நம்ம முதல்ல எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்தை தான் நம்ம வேண்டணும். அதே போல் குலதெய்வத்தோடைய ஃபோட்டோவை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து கூட வழிபாடு செய்யலாம். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோடைய புகைப்படம் இருக்காது. ஏன்னா சில குலதெய்வங்கள் சின்னதாக ஒரு பொட்டியில் வச்சு வழிபாடு செய்வாங்க, நெடுங்கல்ல வழிபாடு செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நெடுங்கல்லாம் நம்ம வீட்டில் எடுத்துன்னு வச்சுலாம் வழிபாடு செய்ய முடியாது. அதனால் புகைப்படம் இருக்கக்கூடிய அதாவது புகைப்படமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் குலதெய்வத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு 100% செய்யலாம். அதனால் எந்த வேலையை நீங்கள் எடுத்தாலும் முதல்ல குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. இப்போ ஊருக்குள்ள ஒரு கோயிலில் போய்ட்டு நீங்கள் கும்பிட்றதுக்கு போகிறீங்க, மாரியம்மன் கோவிலில் கும்பிட்றதுக்கே போனாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமி தாயார் துர்க்கையம்மன் முருகன் இந்த 3 தெய்வங்களை குறிப்பாக வணங்கணும். அடுத்ததாக எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் அங்காரகன் செவ்வாய் பகவானை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதே போல் ராகு கேது இந்த தெய்வங்களையும் உக்கிர தெய்வமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் காளியம்மன் இவங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதே போல் கோபத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதாவது சனி பகவானெல்லாம் நீங்கள் வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் புகைப்படமாக வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும்னு கூட சொல்லலாம், காளியம்மனை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லலாம், அதே போல் நரசிம்மரை கூட உங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டு வீட்டில் வச்சு நீங்கள் அந்த உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் மன நிம்மதி குலையும், உங்களுக்கு வேலையில் தடை தாமதங்கள் உண்டாகும், அதே போல் மனக்குழப்பங்கள் ஏற்படும், குழந்தைங்க வீட்டில் படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படாது, உங்களுக்கு கடு கோபம் வரும், மனஸ்தாபங்கள் ஏற்படும், வீட்டில் சண்டைகள் உருவாகும், பிரச்சனைகள் ஏற்படும். இது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டிவோர்ஸ் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டு வீட்டில் வைத்து வழிபாடு செய்யாதீங்க. ஆனால் நீங்கள் ஆலயங்கள் சென்று 100% வழிபாடு செய்யலாங்க. நீங்கள் காளி தேவியை நீங்கள் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்யலாம். சனீஸ்வர பகவானை ராகுக்கு அதெல்லாம் நவகிரகங்களில் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது 100% உங்களுக்கு நன்மையை தருவாங்க.
அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை கூடியவர்கள், அதிக உக்கிரம் கோபம் தரக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா மன அமைதி 100% குலையும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேங்க. அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் வீட்டை பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் சுத்தபத்தமாக வச்சுருக்கணும், அழுக்காக வச்சிருக்கக்கூடாது, ஒற்றை இருக்கக்கூடாது. அதே போல் எந்த நேரமும் பூஜை அறை நறுமணம் உரியதாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். அதே போல் பூஜை அறையை வடக்கு கிழக்கு இந்த திசையில் வச்சு வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்ததுங்க. சுவாமி படங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்க்குற மாதிரி இருக்கணும். அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யும்போது கும்பிடும் போது மேற்கு நோக்கி அல்லது தெற்கு நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்கிற மாதிரி நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும். தரையில் நீங்கள் உட்காந்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். பூஜை அறையில் எந்த காரணத்துக்கு கொண்டும் கருப்பு நிற படங்கள், சனி பகவான் அதே போல் இறந்தவங்களுடைய புகைப்படங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்கள் சில பேர் கேட்கலாம், எனக்கு பெற்றவங்க தான் எனக்கு முதல் தெய்வம், எங்களுக்கு அவங்க தான் எல்லா வழிகாட்டியும், அப்போ நாங்கள் ஏன் அவங்கள வைத்து வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பொதுவாக உங்களுடைய அப்பா அம்மா மூதாதையர் இந்த உலகத்தில் சக மனிதனாக பிறந்து ஆசா பாசம் கோபம் இன்பம் துன்பம் பொறாமை நன்மை தீமை இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க வாழ்ந்து இருந்த ஒரு ஆத்மாவாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை தெய்வத்தோடு ஒப்பிட முடியாதுங்க. அதனால் வீட்டில் இவங்க ஃபோட்டோவை நீங்கள் மற்ற அறைங்களில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது கிடையாது, அது ஆகாதுங்க. அதனால் அதே போல் உங்களுடைய பித்ருக்கள் ஃபோட்டோவை வடக்கு திசையில் மாட்டி தெற்க பார்க்குற மாதிரி வைத்து வழிபாடு செய்யும்போது அமாவாசை நாட்களில் அதே போல் இறந்தவங்களுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அவர்கள் பக்க பலமாக இருப்பாங்க. அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் எந்த ஒரு தடைகளும் தாமதமும் இல்லாமல் அதே போல் துன்பத்தை நீக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டு வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை உங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க, முருகப்பெருமானை வணங்குங்க, துர்க்கை அம்மனை வணங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. சுக்கிர பகவானுக்கு வெள்ளை மஞ்சள் பூக்களை கொண்டு வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் தீபம் நெய்விளக்கு இதெல்லாம் ஏற்றும்போது உங்களுக்கு சுக்கிர பகவானோட அனுகிரகம் கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு, அதாவது உங்களுக்கு இன்பமோ துன்பமோ இது நடக்கணுமா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சுக்கிர பகவானுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது உண்மைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் அன்னதானம் செய்கிறது மிகவும் உகந்ததுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை மலர்கள் வெள்ளை உடைகளை சமர்ப்பிப்பதும் மிகவும் நல்லதுங்க. திருமணம் குழந்தை பாக்கியம் வேணும்னா நீங்கள் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்ததுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் காலையில் இழந்த உடனே நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதாவது துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையில் எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் வீடு வண்டி வாகனங்கள் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் தொழில் வளம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்போடு சந்தோஷத்தோட அமைதியான வாழ்க்கையை அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.